எங்கள் மத்தியிலே அசைவாடிக்கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுவதாக. எங்களுடைய சரீரங்கள், எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய உணர்வுகள் ஆண்டவரே சுகமாக்கப்படுவதாக. உடைய வார்த்தையை கொண்டு செய்யும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் பாராட்டின ஆண்டவருக்காகவும் நம்முடைய ஆயரையா அவர்களுக்காகவும் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஹீலிங் சிக்னஸ். நோய்களை இயேசு குணமாக்குகிறார். நோய்களை இயேசு குணமாக்குகிறார். எனக்கு ஒரு இது என்னன்னா, யாருக்கெல்லாம் ஆண்டவர் நோய்களை குணமாக்கியிருக்கிறார் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய உணர்வுகளை குணமாக்கி இருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னுடைய சிந்தைகளை குணமாக்கி இருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, அநேகர் இந்த உலகத்திலே காணப்பட்டாலும் நாம் மட்டும் ஏன் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு என்னை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார், என்னுடைய உணர்வுகளை சுகமாக்கி இருக்கிறார், என்னுடைய எண்ணங்களை மாற்றி இருக்கிறார். யோசித்து பாருங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அருள் அதை இப்போ இல்லைங்க. மாறுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே வர 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 என்னுடைய சுவாபம் மாறுகிறது, என்னுடைய உணர்வுகள் மாறுகிறது. காரணம் என்ன? என்னுடைய உணர்வுகளை ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய சிந்தையிலே ஏற்படுகிற காரியங்களை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் என்றால் அதற்கு இந்த வேத வசனம் தான் சாட்சி. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறார். நீங்கள் அறியாத வகையிலே தொட்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்காத நேரத்தில் தொட்டு இருக்கிறார். ஆண்டவர் தொடாத பட்சத்திலே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் குணமாக்காத பட்சத்திலே இந்த ஆலயத்துக்கு வர முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ஆண்டவர் அனைவரையும் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் கைபேசியிலே ஒரு உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த இஸ்லாமியத்தை பற்றி அந்த சகோதரி உபதேசிக்கும் பொழுது சொன்னார்கள், அந்த இஸ்லாத்திலே 7 வகையான நபிமார்கள் இருப்பதாகவும் 7வது நபிதான் இந்த ஈசா என்கிற நபி என்று அந்த அம்மா சொன்னாங்க. அந்த ஈசா என்கிற நபி தான் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார்கள். அப்படி ஈசா என்கிற நபி இயேசு கிறிஸ்து என்று அந்த அம்மா சொன்ன பிறகு அவர்கள் சொன்னார்கள், இந்த 6 நபிகளும் மரித்து விட்டார்கள், உயிர் தெழும்பவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த 6 நபிகளும் மரித்தார்கள், உயிர் தெழவில்லை. ஆனால் 7வது நபியாகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இதை நான் சொல்லவில்லை, நம்முடைய வேதத்துக்கு முன்னாடியே நம்முடைய வேதத்தை படித்து சொல்லுகிற இஸ்லாத்திய ஒரு சகோதரி சொல்லுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறது மாற்றமல்ல, பிசாசோ அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க வந்திருக்கிறேன். ஒருவரையும் கெடுப்பது ஆண்டவருடைய பணி அல்ல, ஒருவரையும் அழிப்பது ஆண்டவருடைய பணி அல்ல. ஆண்டவருடைய வேலை ஜீவன் உண்டாக்குகிற வேலை, அதுதான் குணமாக்குகிற வேலை. அந்தம்மா சொன்னாங்க, இயேசு என்கிற நபிக்கு மாத்திரம்தான் ஜீவனை கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை அறியாமலே என் அப்பன் இயேசுவை உயர்த்துகிறார்கள். அந்தம்மா சொல்றாங்க, ஜீவன் உண்டாக்கும்படியாகவே இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். பிரியமானவர்களே, எடுத்தவர்கள் வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்களேன். எரேமியா நீ அறியாததும் அப்புறம் இது 6 வசிங்க.
இதோ நான் அவர்களுக்கு சவிக்கமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அல்லேலூயா, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு அவர்களை குணமாக்குவேன். இன்றைக்கு அநேகருடைய சந்தேகம் இதுதான். வேதம் அப்படி தான் சொல்லுது. எல்லாம் குணமாக்குறான்னு சொல்கிறீங்களே, எனக்குள்ள வியாதி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அநேகருடைய கேள்வி இதுதான். எனக்குள்ள வியாதி இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆண்டவரால் சுகப்படுத்த முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை குணமாக்குவேன், நான் அவர்களை குணமாக்குவேன். உன்னுடைய விசுவாசம் எங்கே? ஆண்டவரின் வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுகிறது எங்கே? அவர் சொல்றார், நான் உன்னை குணமாக்குவேன். என்றைக்காவது ஆண்டவர் என்னை குணமாக்க வல்லவராயிருக்கிறார் என்கிற நிதானம், சத்தியம் நமக்குள்ளே இல்லாமல் போகிறதோ, அப்பொழுது வியாதி நிலை கொண்டுதான் இருக்கும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஏதாம்மா ஜெபம் பண்ண மாதிரி இந்த மலையை போய் பெயர்ந்து போய் விழுந்துருன்னு சொன்னால் கடுகளவு விசுவாசம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி மறுநாளே போய் மலை போய் பார்க்குறாங்க. மலை என்ன பண்ணல, எங்கேயும் போகல, அங்கே தான் இருக்குது. இன்றைக்கு அது மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்பேற்பட்ட ஜெபத்தை தான் நாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். விசுவாசத்தோடு அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள். இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபோது என்னுடைய சாபத்தையும் என்னுடைய நோயையும் என்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். நம்புறதில்லை, இன்னும் பாவியாகவே இருக்கிறேன், இன்னும் அதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் சாபத்தையும் ரோகத்தையும் அனைத்தையும் சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உணருங்கள் பிரியமானவர்களே, என் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கும்படியாக என்னுள்ளே ஜீவனை வைக்கும்படியாக ஜீவனை கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மார்க்கத்துக்கும் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆனால் விசுவாசிக்கிறது இல்லை. ஆண்டவரை மட்டுப்படுத்தி வருகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமையை குறைத்து எடை போடுகிறோம். ஆண்டவர் தலைவலிக்கு மட்டும்தான் ஆண்டவர். ஜுரம் வந்தால் நான் ஜெபம் பண்ணேன், சரியாயிடுச்சு. வயிற்றில் கட்டி இருக்குதுங்க, நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன்? ஆண்டவர் சுகமாக்குகிறார் என்று சொல்லுகிறார். அதற்கான வைத்தியத்தை சரியான நேரத்தில் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு நாம் அணுகும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். முடியவே முடியாதுன்ட்டாங்க. அந்த நம்பிக்கை அல்ல. சங்கீதம் 103:4, 3, 4, 5 வாசிங்களை. மன்னித்து குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்க என் அப்பனாகிய இயேசுவுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வல்லமையை எனக்காக எடுத்துக்கொள்கிறது கிடையாது. அந்த வார்த்தைகளை எனக்குள்ளே வைத்து என் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், என் ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர், என்னை சுகமாக்கும்படியாய் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் என்கிற நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை நான் 3 நிலைகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுகமாக்கும் யாவே கடவுள். ஆண்டவர் சுகமாக்க ஆயத்தமாக இருக்கிறார்.
ஆண்டவர் ஜீவன் கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார், ஜீவனை எடுக்கும்படியாக வரவில்லை. வாசிங்க யாத்ராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். போதும். இங்க பாருங்க, மோசே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நல்லா கவனிக்கணுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நான் திக்குவாயும் மந்த நாக்கும் உடையவன். இன்னைக்கு உங்க சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு விடைகளுக்கு கிடைக்க போது பாருங்களேன். நான் திக்குவாயும் மந்த நாக்கும் உடையவன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அந்த திக்குவாயை சரிபடுத்தவில்லை, அந்த மந்த நாக்கை சரிபடுத்தவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திக்குவாயும் மந்த நாக்குங்க அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு ஒரு வழியை உருவாக்குவேன், உன்னுடைய சகோதரன் ஆரோனை. இப்போ சொல்லுங்களேன், நம் வாழ்க்கையிலே குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய வாழ்விலே சில குறைபாடுகள் முள்ளாகத்தான் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் அதற்கு மாற்று பாதையை உருவாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைகளை மாத்திரம் நினைத்துக் கொண்டு ஆண்டவர் ஏன் இந்த குறையை என்னை விட்டு நீக்கவில்லை, ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த குறையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி மோசே நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருப்பாரானால் பார்வோனிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வரவே. பார்வோனிடத்தில் பேசும்போது கூட மோசேக்கு திக்குவாய் தான். ஆமென். பார்வோனிடத்தில் பேசும்போது கூட அவனுக்கு பேச நாங்கள் சொல்லுங்களேன், பேச தெரியுமா தெரியாதா? திக்குவாயை சுகமாக்கி பார்வோனிடத்தில் அனுப்புகிறாரா? எப்படி அனுப்பினார்? அப்படியே அனுப்பினார். நீ அப்படியே தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவாயானால் உன்னை வாழ்விக்க ஆண்டவருடைய வார்த்தை போதுமானதாய் காணப்படுகிறது. ஐயா, எனக்கு எவ்வளோ குறைகள் இருக்கிறது, ஐயா எனக்கு எவ்வளோ போராட்டங்கள் இருக்கிறது, ஐயா எனக்கு எவ்வளோ கண்ணீர் இருக்கிறது, இன்னும் வியாதி இருக்கிறது, இவைகள் அகன்று போகவில்லை. அப்படியே தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போகும்போது அந்த குறைகளோடோ இல்லை குறைகளை நீக்கியோ உன்னையும் என்னையும் வாழ்விக்க வல்லவராயிருக்கிறார். அவரை வைத்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எத்தனை முறை பார்வோனிடத்தில் பேசியிருப்பார், குறையோடு தான் பேசினார். தேவனுடைய சமூகத்திலே உன்னுடைய குறைகளை அகற்றுவது ஆண்டவருடைய கடமை தான், உன்னுடைய குறைகளை நீக்குவது ஆண்டவருடைய கிருபை தான். ஆனாலும் ஆண்டவர் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு உள்ளாரானால் நான் அப்படியே தேவனுடைய சமூகத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். யாரு? ஆமாம், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. தெரியாத ஒன்றை நான் சொல்லிவிட முடியாது. ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிய போகிறது, உன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை சரிபடுத்திக் கொள் என்று எச்சரிக்கின்றார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? வாசிங்க. பாதி முற்றத்தை விட்டு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி உன் கண்ணீரை கண்டேன். கவனிக்கணுங்க. தேவனுடைய சமூகத்தில் யார் கண்ணீர் விட்டாலும் எங்கள் அப்பா பார்த்து அமைதியாக இருக்கிறவர் அல்ல. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் ஆயுசு நாட்களோடு எத்தனை ஆண்டுகள் எப்படி கேட்டிருப்பார்?
இந்த எசேக்கியா ராஜா 15 ஆண்டுகள் கேட்டிருப்பாரா? எத்தனை ஆண்டு கேட்டிருப்பார் செல்வகுமார் ஐயா? 5 ஆண்டுகள் கேட்டிருக்கலாம், 10 ஆண்டுகள் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறேன். எப்படி நடந்தது? எப்படி ஏற்பட்டது? அவன் புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய உண்மை உமக்கு தெரியும், நான் வாழ்விலே நடந்த விதங்கள் உமக்கு தெரியும், என்னுடைய கண்ணீர் உமக்கு தெரியும், என்னுடைய ராஜ்யபாரம் உமக்கு தெரியும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கிருபையாய் இறங்குகிறார். ஆண்டவர் எப்படி இறங்குகிறார்? கிருபையாய். இன்னொரு ராஜாவை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யோராம் ராஜாவாகிற போது நடந்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யோசபாத் என்கிற ராஜாவுக்கு பிறகு அவனுடைய குமாரனாகிய யோராம் அரசவைக்கு வருகிறான். அவன் ஆண்டவருடைய தாவீதின் வம்சத்திலே வந்தவனாய் இருந்தாலும், யோசபாத்தின் குமாரனாய் இருந்தாலும், தாவீது நடந்தது போல, யோசபாத் நடந்தது போல அவன் நடந்து கொள்ளாமல் ஆகாபின் காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி நடந்தான். இப்போ வாசிங்க 12ஆம் வசனம் வாசிங்க. தீர்க்கதரிசியாகிய எலியா அவனிடத்திற்கு வந்தது. அதில் என்னவென்றால், சோரம் போக பண்ணினான். நல்லா கவனிக்கணுங்க. எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு எச்சரிப்பு வந்ததோ, அப்படியே இந்த யோசபாத்தின் மகனாகிய யோராமுக்கு எலியா எழுதின நிருபத்தின் வாயிலாக ஒரு எச்சரிப்பு வருகிறது. என்ன எச்சரிப்பு? நீ ஆண்டவருடைய வழிகளை விட்டு நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தகப்பன் தாவீதை போல நீ நடக்கவில்லை, உன்னுடைய தகப்பன் யோசபாத்தை போல நீ நடக்கவில்லை, நீ மனம் திரும்பி என்று எச்சரிப்பு வருகிறது. ஆனால் எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி ஜெபித்த வண்ணமாக யோராம் ஜெபிக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எசேக்கியா ராஜாவுக்கு எச்சரிப்பு வருகிறது. சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கண்ணீர் விட்டு அழுகிறான். அவனுக்கு ஆண்டவர் இறங்குகிறார். இந்த யோராமுக்கும் எலியா தீர்க்கதரிசி எழுதின நிருபத்தின் வழியாக எச்சரிப்பு வருகிறது. ஆனால் அவன் மனம் திரும்பவே இல்லைங்க. தன்னை குறித்த ஒரு பயமே வரவில்லை. ஐயோ, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறேனே, ஐயோ, ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கவில்லையே, என்னுடைய தகப்பன் யோசபாத்தின் வழியிலே நடக்கவில்லையே, என்னுடைய மூதாதையார் தாவீதின் வழியிலே நடக்கவில்லை என்கிற பயம் அவனுக்கு இல்லை. 19ஆவது வசனம் வாசிங்க. செத்து போனான். போதுங்க, யோசித்து பாருங்க. எசேக்கியா ராஜாவுக்கு எச்சரிப்பு வருகிறது. ஆண்டவர் காலை பிடித்து கெஞ்சுகிறான். 15 ஆண்டுகள் கொடுக்கப்படுகிறது. இந்த யோசபாத்தின் மகனாகிய யோராமுக்கு எலியாவின் நிருபத்தின் வழியாக எச்சரிப்பு வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்து கொள்ளவில்லை, ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, நம்முடைய சூழல்கள் இப்படி இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்படைக்க எசேக்கியா ராஜாவை போல, இந்த யோராமை போல கண்டதும் காணாததுமாய் இருக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்.
இந்த எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவருடன் ஒப்புரவாக வேண்டும். இந்த யோசபாத்தின் மகனாகிய யோராபாமை போல எதையும் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி எலியா நிருபம் வாசிக்கப்பட்டாலும் அதை கண்டுக்காமையே வாழ்ந்துட்டான். கிருபங்க. இன்னைக்கு நீங்க இருப்பது நான் இருப்பது கிருபை. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனக்கு அருமையானவர்களை, எச்சரிப்பு வரும்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை பற்றிக்கொள்வோம். உங்கள் நோய்களையும் என் நோய்களையும் ஆண்டவர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை யாரும் பாராவண்ணமாக இருக்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்தை மறுதலிக்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்தை கடந்து செல்லாமல் இருக்க வேண்டாம். எச்சரிப்பு வரும் பொழுது, ஆண்டவரே நான் தெரியாமல் செய்துவிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய நோய்களை குணமாக்கும், என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக்கித் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எசேக்கியாவை போல ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். யோராம் ராஜாவை போல கண்டும் காணாததுமாய் இருப்போமானால், ஆண்டவரை பற்றி கொள்ளாமல் இருப்போமானால், ஆண்டவரோடு ஐக்கியப்படாமல் இருப்போமானால், ஆண்டவர் தான் நம்மேல் கிருபை வைக்க வேண்டும். இரண்டாவதாக மல்கியா, இதற்கு அடையாளமாக மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்துக்கு பயந்து எசேக்கியா ராஜாவை போல அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் கடந்து போவீர்களானால் அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்காம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணாதீர்கள். எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும், நீங்க எப்பேற்பட்ட காரியத்தில் அகப்பட்டவராய் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து செல்லி, தகப்பனே உம்மை விட்டால் எங்களுக்கு யாரப்பா, கெஞ்சி கண்ணீர் விட்டு வடிக்கும் பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக குணமாக்கும் இயேசு கிறிஸ்து. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நற்செய்தி நூல்களிலே வாசிப்பீர்களானால் இந்த குணமாக்குதலை குறித்து தான் அதிகம் காணப்படும். அவரை தொடுகிறவர்கள் சொஸ்தமாவார்கள். யார் இவரை தொடுறாரோ அவர் தொடப்பட்டு குணமாக்கப்படுவார்கள். இந்த 4 சுவிசேஷங்களின் மையப்பொருள் என்னவென்றால், இயேசு குணமாக்குகிறவர், இயேசு குணமாக்குகிறவர், இயேசு மனதுருகுகிறவர், இயேசு தொட்டு சுகமாக்குகிறவர். எனக்கு அருமையானவர்களே, அவர் நடந்து போத போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் திரளான கூட்டங்கள் வந்தார்களோ வியாதிஸ்தர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். யாரெல்லாம் அவரை அறியாமல் தொட்டார்களோ அவர்கள் எல்லாம் சுகப்படுத்தப்பட்டார்கள். இயேசு என்னையும் உங்களையும் குணமாக்கியிருக்கிறார். இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை குணமாக்கியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தியின் நூல் 11:28 வாசிங்களேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடாதவங்களை ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவாய் நடத்துகின்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவாகிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் சொல்லுகிறார். நீ எப்பேற்பட்ட காரியத்தில் அகப்பட்டவனாய் காணப்பட்டாலும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட வாருங்க. எங்கே வரணும்? நீங்கள் என்னென்ன நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, ஐயோ என் மனசில் இது இருக்குது, ஐயோ என் நாத்தனாருக்கு இப்படி பண்ணிட்டேனே, என் தம்பிக்கு இப்படி பண்ணிட்டேனே, என் சகோதரனுக்கு இது இப்படி பண்ணிட்டேனே, இதை செஞ்சிருக்கக்கூடாது, எல்லா எண்ணங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வாருங்கள் என்று சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க, வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், இருதயம் நறுங்குண்டவர்களையும்
ஆ ஆ ஆ யார் அனுப்புனாரா? இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயால் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். வியாதியாக இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாய் வந்திருக்கிறேன். ஆண்டவரை என்னை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவருடைய அனுகிரகம் என்மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்களேன். என்மேல் இருக்கிறார். ஆமாங்க, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே உரைக்கிறார். அவர் அனுப்பப்பட்டதை எதற்காக? நொறுங்குண்டவர்களை சுகமாக்கும்படியாக, பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுக்கும்படியாக, பலவீனங்களுக்கு பலத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அனுப்பப்பட்டார். யோசித்து பாருங்களேன். 100க்கு அதிபதி மத்தேயு 8:8 வாசிங்க. மத்தேயு பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்னுடைய வேலைக்காரன். இவ்வளோ வார்த்தை இருக்குங்க, இவ்வளோ வார்த்தை இருக்குது. உன்னை குணமாக்குவேன், உன்னை ஆற்றுவேன், உன்னை தேற்றுவேன், உன்னை நடத்துவேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை ஆற்றுவேன். அவர் சொல்கிறான். வேறு அந்த 100க்கு அதிபதி, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன். எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், எப்பேற்பட்ட ஒரு கிருபை! அந்த வார்த்தையின் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கை. முழு பைபிளை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வெளியே போனதுமே ஏதாவது ஒரு வியாதி குறித்து நினச்சிக்கினே போக வேண்டியதுதான். ஆனால் இங்கே 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் பிழைப்பான். இங்கே பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 2, 3 வாசிங்களேன். தொட்டால் போதும். ஒரு தொழுநோயாளி ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமே, உம்மால ஆகும். உம்மாலே சொல்லுங்களேன், ஆகும். அவர் என்ன பண்றாரு? தொட்டு சுகமாக்குகிறார், தொட்டு சுகமாக்குகிறார். நம்முடைய நம்பிக்கை என்ன இருக்க வேண்டும்? உம்மாலே ஆகும். டாக்டர் ஆகாதுன்னு சொல்லிட்டான், பக்கத்து வீட்டுக்காரியம்மா இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உம்மாலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும் உம்மாலே ஆகும். ஆகலைன்னா பரவாயில்லைங்க. அப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். உம்மாலே ஆக சாமி, ஆகலைன்னாலும் நான் ஜீவிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், ஆகலைன்னாலும் நான் மறிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உம்மாலே எல்லாம் ஆகும். அப்படி ஆகாவிட்டாலும் நான் உம்மை விட போவதில்லை. அந்த தீர்மானத்துக்கு வரணும். ஆனால் தான் ஆண்டவர், சோகம் கிடைச்சாதான் ஆண்டவர், கிடைக்கலன்னா அவர் எங்கங்க, அவர் கண்ணே இல்லை. ஆனால் இங்கே இந்த தொழுநோயாளி உம்மாலே ஆகும் என்று சொல்லுகிறான். அவர் தொட்டு என்ன பண்ணுறாரு? சுகமாக்குகிறார். ஆனால் ஒரு சகோதரி இரத்தப்போக்குடையவள், அவரை தொட்டு என்ன ஆகுதுங்க? மார்க் 5, 29, 30 வாசிங்க. உணர்ந்தாள். இதை யோசிங்க நீங்க. அவ விசுவாசத்தோடு வந்து ஆண்டவருடைய அங்கே எதையோ கேள்விப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது, அவரை தொட்டவர்கள் எல்லாம் சுகமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மறைமுகமாக
ஆண்டவரை தொட்டால் ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டது? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. தொடுறதுக்கு அதிகாரம் இருக்குதுங்க உங்களுக்கு. அவர் அப்பா, தொடுங்களேன், தொடுங்களேன், அவரும் உங்களை தொடுவார். நீங்களும் அவரை தொடுகிற வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தொடுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். நான் தொடுவேன், அவராலே ஆகும். இந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை என்ன பண்ணுறாங்க? வாசிங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. படுக்கையில் கிடந்த கண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. போதும், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. யோசித்து பாருங்க, இயேசுசாமி இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த கூரையை மேலே ஏறி அந்த கூரையை மடமடன்னு பிரித்து அந்த 4 பேரும் அந்த மனிதனை ஒரு கட்டிலில் கட்டி இறக்குறாங்க. இவங்களுடைய விசுவாசம் என்ன? இவர்களுடைய நம்பிக்கை என்ன? நான் எப்படியாவது இந்த மனிதனை இயேசுவனுடைய சமூகத்திற்கு கொண்டு சென்று விடுவேன், இயேசு இவரை சுகமாக்குவார். யோசித்து பாருங்க, இப்படி யோசித்து பாருங்க. அந்த 4 பேர், எப்பா ஜனங்க எப்படி இருக்குது பார்த்தியா, இப்போ போய் அங்கே கூட்டி போய் சொல்கிறியே, அவரே கோவப்படுவார்ப்பா. எப்பா போகிறதுக்கே வழி இல்லையே, எவன் சொன்னான்னு தெரியல. அந்த 4 பேரில் ஒருத்தன் கூரையை. யோசித்து பாருங்கள், அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய நம்பிக்கை. ஆண்டவரிடத்திலே நான் இதை கொண்டு செல்வேனால் ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் எனக்கு அருமையானவர்களே, உங்களை கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஆகாத ஒரு காரியத்தை நீ உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை நீ உலகத்தை ஓடி ஓடி பணம் செலவு பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தினால் எல்லாம் ஆகும். அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள். யார் ஆண்டவரை தொட்டார்களோ அவர்கள் எல்லாம் சுகமானார்கள். யார் ஆண்டவர் தொட்டாரோ அவர்கள் எல்லாம் சுகமானார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தை அற்பமாய் எண்ண வேண்டாம் பிரியமானவர்களே. இது அவரால் முடியாது என்று நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு கூட அப்படித்தான் இருந்தது. அவர்களும் ஆண்டவரை தான் விசுவாசித்தார்கள். நடக்கவில்லையே, எனக்கு மட்டும் எப்படி நடக்கும்? யோசிக்காதீங்க. ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆண்டவரால் எல்லாம் கூடும் பிரியமானவர்களே. யோவான் எழுதின நற்செய்தியின் நூல், இங்கே வாசிக்க கேட்ட நற்செய்தியின் புத்தகம் யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். உங்களுக்கும் எனக்கும் பலவீனம் இருக்குமானால் தேவனுடைய வல்லமை என்னுடைய சரீரத்திலே வெளிப்படும்படியாகவே இப்படி இருக்கிறேன். அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, சேருண்டாக்கி அவர் கண்ணில் பூசி, நீ போய் எங்கே கழுவு, சீலவாம் குளத்திலே கழுவு. சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர், உன் நோய்களை மாற்றும்படியாய் அனுப்பப்பட்டவர், உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அனுப்பப்பட்டவர், உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் அனுப்பப்பட்டவர். யோசித்து விடாதீர்கள்.
அற்பமாக யோசிக்காதீர்கள். தேவனுடைய சமூகத்தில் இது நடக்காது என்று யோசிக்காதீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் எதை நீங்கள் கொண்டு சென்றால் நடக்க முடியாத காரியத்தை, திமிர்வாத காரியமாக இருந்தாலும், ஐயோ பல வருஷம் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், இது திமிர்வாதம் முடிச்சதா இருக்குது, இந்த காரியத்துக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை, கொண்டு வாருங்கள். ஆண்டவர் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. மூன்றாவதாக கிருபை போதும். வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. எட்டாவது வசனம் வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் கவனிங்கணும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இப்போது நிறைய பேருடைய கேள்வி இதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தை வரையறுத்தவன். அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்திலே அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறான். பிரியமானவர்களை, தூய ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கிறான், நிருபங்களை எழுதியிருக்கிறான், திருச்சபைகளை நாட்டியிருக்கிறான். எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே பிடித்து வாழ்ந்தவன். ஆண்டவர் அல்லாமல் அவனுடைய வாழ்க்கை இல்லவே இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிங்க. அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், இந்த முள் நீங்கும்படியாக நான் 3 முறை என்ன பண்ணிட்டேன்? தேவனுடைய சமூகத்தை ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த முள் உன்னிலிருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். குறைவின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா, வியாதியின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தை சரியாக நடத்த முடியவில்லை, குறைவாய் காணப்படுகிறது, எதை பார்த்தாலும் குறைவாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஐயா, நான் பலவீனமாய் காணப்படுகிறேன், நடக்க முடியல, என் கிருபை உனக்கு போதும். யார்கிட்ட இதை சொல்கிறார் ஆண்டவர்? அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவன், ஆண்டவருடைய திருச்சபைகளை ஸ்தாபித்தவன். யோசித்து பாருங்களேன். மதர் தெரேசா ஒரு ஜெபத்தை இப்படி உருவாக்குகிறார். ஆண்டவரே, எனக்கு வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு வருத்தம் இருக்க வேண்டாம் என்று நான் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு பலவீனம் இருக்க வேண்டாம் என்று நான் ஜெபிக்க மாட்டேன். எனக்கு பலவீனம் வேண்டும், எனக்கு வியாதி வேண்டும், என்னுடைய வறுமை வேண்டும். ஆனால் இந்த பலவீனத்தை மேற்கொள்ள உம்முடைய கிருபை எனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலவீனத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தேவை. இந்த குடும்பத்தை நடத்த ஒருவேளை இப்படியே வறுமையே இருந்தாலும் நடத்தக்கூடிய பலம் மட்டும் எனக்கு தாங்க. வறுமை இருக்கட்டும் ஆண்டவரே, குறைவு இருக்கட்டும் ஆண்டவரே, பலவீனம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனால் இந்த பலவீனத்திலே வாழ எனக்கு கிருபை தாரும். நீங்கள் நம்புங்க, எனக்கு அநேக பலவீனங்கள் உண்டு. நான் ஜெபிக்கிற ஜெபம் இதுதான். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் என்னை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, பலவீனங்கள் இருப்பது இயல்பு. பலவீனமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும்பா, என்னுடைய கிருபை உனக்கு போதும். கடைசியாக ஒரே வசனத்தை உங்களுக்கு வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர்
1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிங்களேன். கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. ஆகையால் சகோதரரே, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எப்படியா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின காரியம், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பலவீனம், எங்களுடைய வருமானத்திற்கு மிஞ்சின வறுமை, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் நிச்சயம் செத்து போயிடுவோன்னு நினச்சிட்டு இருந்தேயா. எங்களுக்கு வந்த உபத்திரவம், எங்களுக்கு வந்த கண்ணீர், எங்களுக்கு வந்த வியாதி, எங்களுக்கு வந்த வருத்தம், நான் செத்துடுவேன்னு நினச்சேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஐயோ எனக்கு ஏற்பட்ட உபத்திரவம், எனக்கு ஏற்பட்ட கண்ணீர், எனக்கு ஏற்பட்ட பலவீனம், நான் செத்துடுவேன்னு நினச்சேன். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் எங்களை தப்புவித்தார் என்று யார் சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவரோடு உறவாடினவன், ஆண்டவரோடு பழகினவன், ஆண்டவரோடு பேசினவன் சொல்லுகிறான், அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஐயா, ஹல்லேலூயா. எத்தனையோ முறை பிரியமானவர்களே, உங்களுடைய எண்ணங்களிலே ஐயோ இன்னைக்கு மரணம் வந்துடுமோ, ஐயோ இந்த காரியத்தில் நான் சிக்குண்டு போய்விடுவேனோ என்று சொல்லி மரணம் வரும் என்று நிதானித்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எத்தனை முறை இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தபோது ஆண்டவர் என்னோடு இருந்து தப்புவித்தார். ஹல்லேலூயா, தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்புகிறேன். நீங்களும் நானும் ஆண்டவர் தப்புவித்தார், இன்னும் தப்புவித்து கொண்டிருக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அநேக நாட்கள் நாங்கள் மறித்து விடுவோம் என்கிற நம்பிக்கை எண்ணங்களோடு காணப்பட்ட வேளையிலே ஆண்டவரே, எங்களுக்கு மரணத்துக்கு விரலைக்கு எங்களை பாதுகாத்தீரே, தப்புவித்தீரே. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை தொட்டு சுகமாக்கி கொள்ள கிருபைதான். எங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மிடத்தில் இருந்தது ஆண்டவரே. அதற்காகத்தான் அனுப்பப்பட்ட சீலவோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்னை குணமாக்கும்படியாய், என்னை ரட்சித்துக் கொள்ளும்படியாய், என்னை உடைய பாதையிலே நடத்தும்படியாய் அனுப்பப்பட்ட தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையற்ற வாழ்க்கையிலே நம்பிக்கை ஒளியாக எங்கள் வாழ்விலே வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கருத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே.